இறைவா, நீயே அனைத்தும். இறைவா, நீ நன்றாக இருக்க வேண்டும். சித்தன் அருள் வலைப்பூ பதிவிலிருந்து மாபெரும் சித்தர் பெருமான் இடைக்காடர் அவர்கள் நமக்காக அன்புடன் அருளிய ஒரு தெய்வீக செய்தியைத்தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த தெய்வீக பயணத்தை நாம தொடங்குறதுக்கு முன்னாடி வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து முழு மனசோட இந்த பிரார்த்தனையை ஏத்துக்குவோம். இது வெறும் வார்த்தைகள் இல்லைங்க, நம்மள ஒரு உயர்ந்த நிலைக்கு கூட்டிட்டு போற சக்தி வாய்ந்த மந்திரங்கள். புண்ணியம் செஞ்ச ஆன்மாக்களே, நீங்க இந்த பதிவை பாக்குறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இது மாபெரும் சித்தர்களோட ஆசிர்வாதம். உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரதுக்கான ஒரு அரிய வாய்ப்பு இது. இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க வாழ்க்கையில பெரிய நேர்மறை மாற்றங்களை உண்டாக்கக்கூடிய ஞானத்தையும் அருளையும் நீங்க பெற போறீங்க. சரி, வாங்க இந்த தெய்வீக அமுதத்துக்குள்ள நாம ஆழமா போவோம். திருவண்ணாமலை கருவறை, அங்க ஒரு மிகப்பெரிய ரகசியம் மறைஞ்சிருக்கு. அந்த மூலவரான எம்பெருமான் அண்ணாமலையாரோட மடியிலேயே ஒருத்தர் எப்பமே உட்கார்ந்திருக்காரு. அவர் யாரு? இந்த கேள்விதான் இந்த முழு பதிவோட மையப்புள்ளி. ஆமாங்க, நீங்க கேட்டது உண்மைதான். நமக்கு அருள் செய்யறது அண்ணாமலையார் மட்டும் இல்ல, அவரோட மடியில உட்கார்ந்திருக்கிற அந்த மகா ஞானியும் தான். யாருக்கும் அதிகமா தெரியாத ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த இந்த கதையை தான் நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். நம்ம கதையோட நாயகர், அவர் தில்லையிலிருந்து, அதாவது சிதம்பரத்திலிருந்து வந்த ஒரு பெரிய செல்வந்தர். ஆனா அவர் பணத்தை தேடி வரல, ஆன்மீக உண்மையை தேடி தன் பயணத்தை ஆரம்பிச்சாரு. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, தன்னோட கோடிக்கணக்கான சொத்து செல்வம் எல்லாத்தையும் கொஞ்சம் கூட யோசிக்காம இதெல்லாம் தில்லை நடராஜ பெருமானுக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு கையில ஒரு காசு கூட இல்லாம திருவண்ணாமலைக்கு வராரு. இதுதாங்க பற்றற்ற நிலையோட உச்சம். அண்ணாமலையில ஈசானிய லிங்கம் பக்கத்துல உட்கார்ந்து வரவங்க போறவங்களையெல்லாம் அமைதியா பாத்துட்டு இருந்தாரு. ஆனா இந்த உலகமோ அவரை தப்பா புரிஞ்சுக்குச்சு. மக்கள் அவரை ஒரு திருடன் மாதிரியும் ஒரு மாதிரி விசித்திரமாவும் பார்த்தாங்க. ஆனா அவரோட உள்நிலையோ ஆழ்ந்த ஞான நிலையில இருந்தது. ஏன் இவ்ளோ பெரிய ஞானியே எல்லாரும் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க? அதுக்கு நம்ம சித்தர் பெருமான் இடைக்காடரே இவ்ளோ அழகா பதில் சொல்றாரு பாருங்க. இது கலியுகத்தோட இயல்புன்னு சொல்றாரு. அந்த ஞானியோட இந்த தனித்துவமான பக்திய கைலாயத்திலிருந்து அன்னை பார்வதி தேவி கவனிக்கிறாங்க. உடனே எம்பெருமான் சிவபெருமான் கிட்ட அவரை சோதிக்க சொல்லி கேக்குறாங்க. இங்கிருந்துதான் ஒரு தெய்வீக திருவிளையாடலே ஆரம்பிக்குது. பாருங்க, எம்பெருமானே மனுஷ உருவத்துல வந்து அந்த ஞானிய சோதிக்கிறாரு. ஒரு தடவை இல்ல, 2 தடவை இல்ல, 3 தடவை. ஒவ்வொரு முறையும் சோதனையோட தீவிரம் அதிகமாகுது. இது அவரோட பொறுமைய சோதிக்கிறதுக்காக இல்ல, அவரோட ஆசையற்ற நிலையை இந்த உலகத்துக்கு காட்டுறதுக்காக. இப்போதான் கதையோட முக்கியமான கட்டமே வருது. வந்திருக்கிறது சாட்சாத் அந்த இறைவன்னு அந்த ஞானிக்கு நல்லாவே தெரியும். இருந்தும் அவர் எந்த ஒரு பரவசமும் அடையல, ஆச்சரியப்படல. அதுக்கு பதிலா ஒரு சாதாரண மனுஷன போல, முட்டாளே, உனக்கு கண்ணு தெரியலையா அப்படின்னு இறைவனையே திட்டுறாரு. இதுலேருந்து என்ன தெரியுது? அவர் கடவுள்கிட்ட இருந்து கூட எதையுமே எதிர்பார்க்கல. அந்த ஞானியோட இந்த ஆசையற்ற நிலையை பார்த்து ரொம்ப மகிழ்ந்து போன எம்பெருமான் அவர் முன்னாடி தோன்றி, உனக்கு என்ன வரம் வேணுமோ கேளுன்னு சொல்றாரு. இதுதான் கதையோட உச்சகட்ட தருணம். இந்த பதில கொஞ்சம் கேளுங்க. ஆசையின்மையோட சிகரம் இது. கடவுளே நேர்ல வந்து வரம் தரேன்னு சொன்னாலும் எனக்கு வரம் கொடுக்க நீ யாருன்னு கேக்குற ஒரு பற்றற்ற நிலை. இத நம்ம மாதிரி சாதாரண மனுஷங்க நெமைச்சு கூட பார்க்க முடியாது. இந்த கடைசி சோதனையிலையும் ஜெயிச்ச அந்த ஞானிக்கு எந்த ஒரு மனுஷனோ கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத ஒரு பரிசு காத்துட்டு இருந்தது. அதுவும் அவர் கேட்காமலேயே அவருக்கு கொடுக்கப்பட்டது. அந்த ஞானியோட வார்த்தைகளை பாருங்க. நான் எல்லாத்தையும் விட்டுட்டு தான் இங்க இருக்கேன். நீ கடவுளா இருந்தா எனக்கு என்ன? எனக்கு எதுவும் தேவையில்லைன்னு சொல்றாரு. இதுதாங்க தேவைகளையும் ஆசைகளையும் கடந்த ஒரு நிலை. அந்த ஞானியோட பதிலால ரொம்ப நெகிழ்ந்து போன அண்ணாமலையார் அவருக்கு ஒரு நம்ப முடியாத நிரந்தரமான ஒரு கௌரவத்தை கொடுக்கறாரு. இனிமே நீ என் மடியிலே உட்கார்ந்து இங்க வரவங்களுக்கு அருள் செய், நீதான் இந்த இடத்தோட முதலாளி அப்படின்னு அருள் புரிறாரு. இது கேட்காமலே கிடைச்ச ஒரு மாபெரும் வரம். சரி, இப்போ கதையோட எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து அந்த மகாஞானி யாருங்கிறத நாம தெரிஞ்சுக்க போறோம். ஆமாங்க, அந்த மகானோட பேரு பிணம் ஞானி. மக்கள் ஏன் அவர் அப்படி கூப்பிட்டாங்கன்னா, அவர் பெரும்பாலும் பிணங்களை எரிக்கிற இடத்துக்கு பக்கத்துல உட்கார்ந்திருப்பாராம். அவரோட பெருமை தெரியாத மக்கள் வச்ச பேர் இது. ஆனா அந்த பேரை கூட அவர் எந்த பற்றும் இல்லாம ஏத்துக்கிட்டாரு. இந்த கதை ஒரு வெறும் கதையல்ல, இது உங்க நன்மைக்காகவும் உங்களுக்கு ஆசிகளை வழங்குறதுக்காகவுமே சித்தர் பெருமானால சொல்லப்பட்டிருக்கு. சரி, இதுல இருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடங்கள் என்னன்னு இப்ப பார்க்கலாம்.
இந்த 4 உண்மைகளையும் உங்க மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. 1 ஆசையே இல்லாத பக்தி, 2 இறைவனோட திருவிளையாடல், 3 கேட்காமலேயே கிடைக்கிற வரம், கடைசியா இன்னிக்கும் கருவறையில வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த ஞானியோட இருப்பு. இதுதாங்க இந்த தெய்வீக கதையோட சாரம். இதோ உங்களுக்கான நேரடி பலன். இந்த தெய்வீக உரைய கேட்ட புண்ணியத்துக்காக சித்தர் பெருமான் இடைக்காடரே உங்க நன்மைக்காக சில கிரக நிலைகளை மாத்தி அமைக்கிறதா வாக்கு கொடுக்கறாரு. இதை விட பெரிய பாக்கியம் என்னங்க வேணும்? நீங்க எல்லாரும் ஆசிர்வதிக்கப்பட்டவங்க. இப்போ உங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. இவ்ளோ சக்தி வாய்ந்த வாழ்க்கையே மாத்தக்கூடிய இந்த செய்திய உங்களுக்குள்ள மட்டும் வச்சுக்காதீங்க. இத மத்தவங்களுக்கு பகிர்றது அடுத்த ஆன்மாக்களுக்கு நாம வழிகாட்டுற ஒரு மகத்தான சேவை. அப்படி செய்யறதால உங்களுக்கு முதல் தர உயர் புண்ணியம் கிடைக்கும்னு சித்தர்களே வாக்குறுதி கொடுக்கறாங்க. அதனால உங்க வாட்ஸ்ஆப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், எக்ஸ், டெலிகிராம்னு எல்லா சமூக ஊடகங்கள்லயும் இத பரப்புங்க. இந்த ஞான ஒளிய எல்லார்கிட்டயும் கொண்டு சேர்ப்போம். இந்த தெய்வீக உரைய இவ்வளவு கவனத்தோடையும் பொறுமையோடையும் கேட்ட புண்ணிய ஆன்மாக்களானவங்க எல்லாருக்கும் எங்க மனமார்ந்த நன்றி. சித்தர் பெருமக்களோட ஆசிகள் உங்களுக்கு பரிபூரணமா கிடைக்கட்டும். ஓம் அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம். சர்வம் சிவார்ப்பணம்.